கோவைக்கு எதுக்கு வந்திருக்கின்றது இப்போ பேசுகிறப்ப சொன்னேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கி கோவைக்கு வந்திருக்கேன். ஏற்கனவே போட்டது தள்ளி போச்சு. என்னுடைய தாயார் மறைவினால் மீண்டும் இந்த ஆலோசனை கூட்டம் மீண்டும் ஏற்பாடு செய்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். அந்த வகையில் மிக சிறப்பாக இங்கே நடக்குது. இங்கே இருக்கின்ற அனைத்து தொகுதிகளுக்கும் BL2 முடித்து கலெக்டரிடம் ஒப்புதல் ரசீது பெற்றாச்சு. பூத் கமிட்டி அமைச்சாச்சு. அந்த மிகப்பெரிய பொறுப்பை அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள், மாவட்ட செயலாளர் சந்துரு அவர்கள், எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மிக சிறப்பாக அந்த பணியை செய்து முடிச்சிருக்காங்க. எனவே அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லவும் வாழ்த்து சொல்லவும் தான் இங்கே வந்திருக்கோம். மீண்டும் நாளை மறுநாள் கோவையில் இருக்கின்ற மற்ற புறநகர்களுக்கு நேரடியாக சென்று கேப்டனுடைய ரத யாத்திரை நடக்க இருக்கிறது. அதற்கும் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன். நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேட்கும். எஸ்ஐஆர் படிவத்தில் BLO 2 பேர் இறந்துட்டாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும். ஒரு மாதம் இதில் எப்படி அவங்க பண்ண முடியும் அப்படின்னு இப்போ 6,41,00,000 68,000 BLOs இருக்காங்க. எப்படி அவங்க சர்வே பண்ண முடியும்? இது இப்போ கூட என்னோடய ஸ்பீச்சில் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் ஒருத்தரும் இந்திய அளவில் 2 பேரும் ஆல்ரெடி இறந்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு. முதல்ல அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம பார்த்தா தமிழ்நாடு முழுக்க மட்டும் கிடையாது, உலகம் இன்றைக்கி SIR அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பணிச்சுமை உண்மையில் இருந்தால் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இதில் கவனத்தில் கொண்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸாக இருக்குங்க. உண்மையிலே அது சரி பார்க்கணுன்னா இன்னும் அதிகமானவர்களை நீங்கள் அந்த பணிக்கு அமர்த்தணும். ஷிஃப்ட் டைப்பாக வைங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட் மாற்றுங்க. அந்த பணி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் முடிக்கணும். அப்படின்னா இந்த டீம் பத்தாதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட்களை போடணும். இன்றைக்கி தான் தேர்தல் ஆணையத்தில் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்வதாக ஒரு செய்தி, அதையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பு நல்ல ஏற்பாடு செய்யணும். அதே மாதிரி SIRனா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தேர்தல் ஆணையம் தெளிவாக வெள்ளை அறிக்கை மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் புரிய வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆர்ப்பாட்டம்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், சொல்லியாச்சு. உறுதியாக SIR முறையாக நடக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. இது ஜனநாயக நாடு. ஓட்டுரிமை எல்லாருக்கும் இருக்குது. அந்த ஓட்டுரிமை மூலம் அவங்க ஓட்டு அவங்க தான் போடணும். அது மீறி திருட்டு நடந்தால் மக்கள் அதை பார்த்துட்டாங்க. மக்கள் புரட்சி வெடி